ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான். இந்த லட்டுவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட முடி வளர்ச்சியை அதிகப்படுத்த உதவுது. அதோடு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினம் ஒரு லட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், ரொம்பவே நல்லது. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம அந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனை சூடு பண்ண வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம ஃப்ளாக்ஸீடை சேர்க்க போகிறோம். 1 கப் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன், அதாவது ஆளி விதை. இது நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கெட்ட கொழுப்பை நீக்கி நமக்கு உடம்புக்கு நல்லது செய்கிறது. இது லேசா படபடன்னு வெடிச்சு வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தா போதும். இப்ப லேசா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல நான் வெள்ளை எள் சேர்க்கிறேன். நீங்க இதுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள் எடுக்கிறதா இருந்தால் அதை சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. எள்ளு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ஃபிளாக்ஸீட் எடுத்தோம், அதே கப்ல 1/2 கப் வர மாதிரி நான் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு பார்த்தீங்கன்னா வறுக்கும் போது படபடன்னு நல்லா வெடிச்சு வரும். அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் வறுக்கணும். எள்ளு அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி இப்ப வெடிக்க தொடங்கி இருக்கு. இந்த மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல படபடன்னு வெடிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம சேர்க்க போறது பம்கின் சீட், அதாவது மஞ்சள் பூசணியோட விதை. இதுவும் பாத்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். பம்கின் சீடு நான் 1/4 கப் சேர்த்திருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது அது சரியா வறுப்பட்டு நல்லா ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இப்ப பம்கின் சீடும் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப இதுல நான் 1/2 கப் வேர்க்கடலை சேர்க்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை. இது லேசா சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இதை நான் தோல் எடுக்காம தான் சேர்க்கிறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நான் தோல் எடுக்காமையே சேர்த்திருக்கேன். ஒரு 1-2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா சூடாறட்டும். சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்ல சூடாறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம இதுல எள்ளு கடலை எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நம்ம இது ஒரேடியா அப்படியே சுத்த விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு நம்ம சுத்தி எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல ஒரு 5-6 ஏலக்காவை பொடி பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம அது கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எடுக்கும்போது நம்ம கல் மண் இல்லாத நல்ல சுத்தமான வெல்லமா எடுத்துக்கணும். வெல்லம் நான் ஏற்கனவே பொடி பண்ண வெல்லம் தான் சேர்த்திருக்கேன். இது சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்ஸியில 1-2 தடவை சுத்திட்டு வரலாம். நான் இன்னைக்கு 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லம் சேர்த்து மறுபடியும் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்ப வெல்லம், ஏலக்காய் பொடி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டைகள் இருந்தா கையால இந்த மாதிரி உதுத்து விடணும்.
அடுத்ததான் நம்ம நெய் சூடு பண்ணி அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யை வந்து உருக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், ரொம்பவே சத்தானது கூட. இப்போ நம்ம கையில் லேசாக நெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே சத்தான சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, ஹேர் க்ரோத், அதே மாதிரி ஸ்கின் க்ளோவுக்கும் இந்த லட்டு வந்து ரொம்பவே நல்லது. தினம் 1 எடுத்தாலே போதும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரியமானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.